ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மால் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்மால் கிச்சனில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம், சப்பாத்தி, அப்புறம் தோசை இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு துண்டு பட்டை, 2 பீஸ் கிராம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். 2 நார்மல் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு காய்கறி வேணுமோ அந்த அளவு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்த மிளகாய் தூள்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு நார்மல் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. மிக்ஸி ஜாரையும் தயிர் எடுத்திருந்த பவுலையும் அலசிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஏற்கனவே க்ளீன் பண்ணி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்திருந்த காலிஃப்ளவரை சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த அளவு இருக்கோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன பூ அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் நம்ம சீரகத்தூள் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும். சீரகத்தூளோட வாசனை உங்களுக்கு பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.